ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் தோசை தான். மாவு வீட்டில் ஆட்டல, இன்னும் கடையில் தான் வாங்கிட்டு வந்து தோசை சுட்டோம். அப்படியே தோசை சுட்டு என்ன குழம்பு அப்படின்னா, நேற்று வச்சு பீர்க்கங்காய் கூட்டு இருந்துச்சு. அப்புறம் சட்னி கொஞ்சம் அரைச்சிட்டோம், பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி. அப்புறம் அதை செஞ்சு சுகந்தனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் எனக்கும் அம்மாவுக்கும் வந்து சப்பாத்தி வந்து கொத்து மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்றைக்கி போர்வை பையெல்லாம் அலசி போட்டு வீடு துடைக்கலான்னு நினச்சேன். அப்புறம் போர்வை பையெல்லாம் அலசி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என் பையனும் தூங்கிட்டு இருந்தான், நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா. அப்புறம் வந்து எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து துணி செல்ஃப்லலாம் களைஞ்சி இருந்துச்சு. அதெல்லாம் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் துணியெல்லாம் எடுத்து போட்டு மடித்து அடுக்கி வச்சிட்ருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க. நானும் போய் சாப்பிட்டு, என்ன சாப்பாடு அப்படின்னா சுரக்காயில் குழம்பு வச்சுருந்தாங்க. அப்படியே நம்மளும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வேலை தான் செஞ்சிட்ருந்தேன். பாத்திரம் விளக்கறது இருந்துச்சு, அதையும் கழுவிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டு, அப்புறம் பால் ஈவினிங்க்கு டீ போட வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்ருந்தேன். என் பையன் எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் அவனுக்கும் சோறு ஊட்டி விட்டே இருந்தேன். திடீர்னு மழை பிடிச்சிக்கிச்சு. வேகமாக மழை வரும், போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், மழை நின்றுச்சு. அப்புறம் நான் புலம்பிகிட்டே இருந்தேன், இந்த மழை எதுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரில, புலம்பிகிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில, மழை வந்துருச்சு. வேகமாக இடி மின்னல் எல்லாம் மழை செம்மையாக வந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான் இன்னைக்கு டுடே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.